ஹே ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு லாங் கேப் அப்புறமா ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேங்க. ஏன் இவ்வளோ ஒரு கேப் விட்டுட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் ஒர்க்கில் பிஸியாக இருந்தேன் அண்ட் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன் அண்ட் பாப்பா பேபி அவங்கள கேர் பண்ணுறது அப்படி கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன். அண்ட் ஃப்யூச்சரில் உங்களுக்கு வீடியோ ரெகுலராக போஸ்ட் பண்ண நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேங்க. இன்னைக்கு வந்து பிசிஓஎஸ் ஆர் பிஎம்ஓஎஸ் அப்படின்னு இப்போ பேர் மாற்றிருக்காங்க. அதை பற்றி நம்ம ஒரு டிஸ்கஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். பிசிஓஎஸ் பார்த்தீங்கன்னா பாலிசிஸ்டிக் ஓவரியன் சிண்ட்ரோம், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பிஎம்ஓஎஸ்னா பாலி என்டோக்ரைன் மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படின்னு பேர் மாற்றிருக்காங்க. இதுக்கு என்ன ஒரு ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசிஓஎஸ்னா வெறும் ஓவுலேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு சிண்ட்ரோமாக இருந்துச்சு. அதனால வந்து நிறைய ட்ரீட்மெண்ட்லேயோ மெடிசின்ஸ்லேயோ வந்து பேஷண்ட்ஸ்க்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்னால இந்த பேர் வந்து மாற்றப்பட்டிருக்கு. ஏன்னா பிஎம்ஓஎஸ்னா வெறும் அந்த ஓவுலேஷன் சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லாமல் மல்டிபிள் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு இன்சுலின் மெயினானது இதில் இன்சுலின் அண்ட் கார்டிசோல். இன்சுலின் பார்த்தீங்கன்னா பாடியை வெயிட் ஒபிசிட்டி ஆகட்டும் இல்லை வந்து டயபெட்டிக் ஆகட்டும் இதுக்கெல்லாம் மெயின் ரீசனாக இருக்குது. அண்ட் பிஎம்ஓஎஸ் அந்த ஓவுலேஷன் சம்மந்தப்பட்டதுக்குமே வந்து இந்த ஹார்மோனல் வந்து ஒரு இம்பேக்டாக இருக்குது. அண்ட் கார்டிசோல் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாக வந்து ஓவுலேஷனில் வந்து நிறைய ஒரு சேஞ்சஸ் உண்டாகுது. அண்ட் பாடி வெயிட்டாக இருக்கட்டும் அண்ட் பாடியில் ஹேர் க்ரோத்தாக இருக்கட்டும், அன்வான்ட் ஹேர் க்ரோத் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் கூடவே இந்த ரெண்டு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வரக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வெறும் ஓவுலேஷன் சம்மந்தப்பட்டது இல்லாமல் ஒரு ஃபர்டிலிட்டி சம்மந்தப்பட்டது இல்லாமல் ஓவரால் ஒரு ஜென்ரல் ஹெல்த், ஒரு விமன் ஹெல்த்துக்கு வந்து இது ஒரு பாதிப்பாக இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்தினால இந்த பேரை வந்து மாற்றிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்லேயே வந்து ஒரு பேஷண்ட் ஆர் விமன் அவங்க வந்து கொஞ்சம் சேஞ்சஸை வந்து பாடியில் எதிர்பார்க்கலாம். லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 ஸ்லீப், கரெக்டான ஸ்லீப் இருக்கணும். 7 to 8 hours ஆஃப் ஸ்லீப் வந்து மஸ்டாக வச்சுக்கோங்க. எதர் யூ ஆர் ஒர்க்கிங் விமன் ஆர் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் ஆர் மதர் ஆர் எனிதிங். நீங்கள் வந்து இந்த ஸ்லீப் பேட்டர்னை மட்டும் கரெக்டாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்க மேக்ஸிமம். அதுதான் வந்து கார்டிசோல் ஹார்மோனல் வந்து அண்ட் இன்சுலின் ஹார்மோனல்னு வந்து ஒரு அளவுக்கு பேலன்ஸாக எடுத்துகிட்டு போகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைபர் ரிச் ஃபுட்டாக எடுக்க ட்ரை பண்ணுங்க. மோஸ்ட்லி வந்து ஹோம்மேட் ஃபுட்டாகவே நீங்கள் சாப்பிடுங்க. இந்த வெளியே ப்ராசஸ் ஃபுட்டாக இருக்கட்டும், டின்டு ஃபுட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது வந்து அவ்வளோவே பெட்டராக இருக்கும். ஏன்னா இது எல்லாமே வந்து ஹார்மோனில் கண்டிப்பாக இம்பேக்டை உண்டாக்குது. ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் ஃபுட்டாக எடுக்கிறது ரொம்ப நல்லது. எஸ்பெஷலி ஃபைபர் ரிச் ஃபுட்டாக இருக்கட்டும், ஒரு வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் ஆர் எக் அந்த மாதிரி எடுக்கிறது ரொம்ப நல்லது. அந்த அவுட் சைடு எடுக்கிற இந்த கூல் ட்ரிங்க்ஸ் ஆகட்டும் ஒரு எனி சுகர் கண்டென்ட் ட்ரிங்காக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து இன்சுலின் லெவலை வந்து கண்டிப்பாக அதிகப்படுத்தும். உங்கள் பிசிஓஎஸ் ஆர் பிஎம்ஓஎஸ் கண்டிஷன் வந்து அதிகம் படுத்துமே தவிர உங்களுக்கு அது லோவாக ஆக்காது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ். ஒரு நாளைக்கு ஒரு ½ எக்ஸசைஸ் ஆச்சு நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். ஆனால் டெய்லி வீட்டில் வேலை தானே செய்கிறேன் மேடம், நான் இதுக்கு மேலே என்ன எக்ஸசைஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வேலை செய்கிறது வேறு, எக்ஸசைஸ் பண்ணுறது வேறுங்க. ஒரு ½ ஆச்சு நீங்கள் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்கள். எதுவுமே எனக்கு தெரியலன்னா அப்படின்னா ஒரு வாக்கிங், ஒரு ½ பிரிஸ்க் வாக்கிங்னு சொல்லுவோம். இல்லை உங்கள் வீட்டு மாடி மேலே கூட ஒரு 8 ஷேப் வாக்கிங் மாதிரி பண்ணிக்கோங்க, நல்லா ஸ்வெட்டிங் ஆகுற அளவுக்கு. ஸோ ஒரு டெய்லி ஒரு ½ வாக்கிங்ன்றது உங்களோட ரொட்டீனில் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபுட்டு அண்ட் வாக்கிங் அண்ட் ஸ்லீப் பேட்டர்ன் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண உங்களுக்கு வந்து அந்த உங்கள் பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருந்துச்சுன்னா அது ரெகுலராக சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. அண்டு உங்களுக்குமே பாடி டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். உங்கள் சப்போஸ் ஒபேஸாக இருந்தீங்கன்னா கூட எக்ஸசைஸ் மூலியமாகவோ இல்லை வாக்கிங் மூலியமாகவோ உங்களுக்கு வந்து அந்த வெயிட் லாஸும் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் மேக்ஸிமம் ஹோம்மேட் ஃபுட்டாக நீங்கள் வந்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் பிரின்சிபல்ஸ். நீங்கள் வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்க்காக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணால் உங்களுக்கு நிறையவே உங்களுக்கு சேஞ்சஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அண்ட் ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் டு அவர் சேனல் Ayush Tips, and please support to our channel for more videos, and thank you.